வணக்க மக்களே, இன்றைய ஆரோக்கிய பதிவில் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்ன, சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். மனித உடலில் சிறுநீரகங்கள் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றாக இருக்குது மக்களே. இந்த சிறுநீரகத்துடைய மிக முக்கியமான பணி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்முடைய ரத்தத்தில் இருந்து அசுத்தங்களை வடிகட்டி எடுக்கிறது தான். ஸோ இது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கனிம அளவை பராமரிப்பது போன்ற பிற செயல்பாடுகளையும் மேற்கொள்ளுது. நோய் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமான சிறுநீரகத்துடைய செயல்பாடு மிக அவசியமாக இருக்கு. எனவே சரியான உணவு திட்டம் நமக்கு இருந்தால் தான் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் மற்றும் பல நோய்களை தடுக்கிறதுக்கும் நம்ம உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள் எல்லாமே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கேடு விளைவிக்கக்கூடிய உணவு வகைகளும் இருக்கு. முக்கியமாக சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி உணவுகளை அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா சிறுநீரகங்களுக்கு சேதம் ஏற்படலாம். ஸோ சிறுநீரகம் தொடர்பான எந்த ஒரு வியாதிகளையும் தடுக்க ஒருவர் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன, சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சோடாவை நீங்க எடுத்துக்க கூடாது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சோடா அதிகமாக உட்கொள்வதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். இந்த சோடா பானத்தில் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்கிறதால இது சிறுநீரகங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும். எனவே சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சோடா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்க கூடாது சிறுநீரக நோயாளிகள். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் அதிகம் சோடியம் இருக்கிறதால இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிட்றத சிறுநீரக நோயாளிகள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நீங்க தவிர்க்கல அப்படின்னா அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் அதிகமாக கொண்டு சேர்த்துரும். ஸோ அந்த வகையில் நீங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை எடுத்துக்காதீங்க. முழு கோதுமையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்துக்க கூடாதுங்க மக்களே. முழு கோதுமை ரொட்டியினுடைய நுகர்வு குறைந்தபட்சமாக தான் உங்களுக்கு இருக்கணும். அதிக அளவு நீங்க முழு கோதுமையை எடுத்துக்க கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த வகையில் முழு கோதுமை அந்த தானியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போதுமான அளவு நீங்கள் எடுத்துக்கிறது, குறைவாக எடுத்துக்கிறது உங்களுக்கு போதுமானது. பிரவுன் அரிசி சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மக்களே. ஸோ அந்த வகையில் பிரவுன் அரிசியும் நீங்கள் எடுத்துக்கூடாது. இந்த பிரவுன் அரிசியில் பாஸ்பரஸ் மற்றும் சோடியம் இருந்திருக்கு. எனவே இது நீங்கள் அதிகப்படியாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்துருங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது சிறுநீரகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். பொட்டாசியம் உங்களுடைய உடலுக்கு அதிக அளவில் தேவைப்படும். அதிக அளவில் கிடைக்கும் போது சிறுநீரகம் பாதிப்படையும். உடலில் அதிகப்படியான பொட்டாசியம் சிறுநீரகத்திலும் பாதகமான விளைவுகள் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். வாழைப்பழத்தில் அதிக பொட்டாசியம் அளவு இருக்கு. அதே போல தக்காளியிலும் பொட்டாசியம் அளவு அதிக அளவில் இருக்கு. எனவே வாழைப்பழம் மற்றும் தக்காளியினுடைய அதிக நுகர்வை நீங்க குறைச்சிக்கணும். ஸோ அதாவது கன்சம்ஷனை நீங்க கம்மி பண்ணிக்கணும். குறைவான அளவில் நீங்க சாப்பிடணும். அல்லது நீங்க சாப்பிடாம இருந்தாலுமே அது உங்களுக்கு நல்லது தான். ஆரஞ்சு பழத்தை பார்த்தீங்கன்னா சிறுநீரக தொற்று இருக்கிறவங்க, சிறுநீரக சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கூடாது. ஆரஞ்சு சிறுநீரகத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். ஆரஞ்சு மட்டும் கிடையாது மக்களே, திராட்சை பழம், அவுரி நெல்லிகள் போன்ற பிற சிட்ரஸ் பழங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கூடாது. இது எல்லாமே சிறுநீரக பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு சந்திச்சவங்களா நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஸோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். ஏன் அப்படின்னா இந்த பதப்பட்ட இறைச்சியில் இருக்கக்கூடிய அதிக அளவு உப்பு மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்கிறதால ஸோ இது உங்களுக்கு சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை சிறுநீரக சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க எடுத்துக்க கூடாது. உருளைக்கிழங்கையும் சிறுநீரக நோயாளிகள் தவிர்க்க வேண்டும் மக்களே. ஸோ உருளைக்கிழங்கு உங்களுக்கு சிறுநீரக நோயாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கூட எடுத்துக்கூடாது, தவிர்த்துறது நீங்கள் ரொம்பவே நல்லது. சிறுநீரக நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுப் பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டோம். சிறுநீரகத்தை பராமரிக்க இப்போ இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நிறைய உணவுகள் இருக்கு. ஸோ அதை நீங்கள் சரியாக சாப்பிட்டு வந்தாலே சிறுநீரகத்தை மட்டுமின்றி உங்களுடைய உடல் முழுவதுமாகவே நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் சிவப்பு குடைமிளகாயை சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். சிவப்பு குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குறைவாக இருக்கு. விட்டமின்கள் ஏ, சி மற்றும் B6 அப்புறம் ஃபோலிக் ஆசிட் மற்றும் நார்சத்து அதிகம் இருக்கிறதால சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதோட எந்த வகையான புற்றுநோயும் வராமல் தடுக்கிறதுக்கு சிவப்பு குடைமிளகாய் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் சிவப்பு குடைமிளகாயை நீங்கள் எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பயிர்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிர்களை டயட்ல நீங்கள் சேர்த்துக்கிறது மிகவும் நல்லது. இந்த முளைக்கட்டிய பயிர்கள் எல்லாமே சிறுநீரகத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ளும். ஸோ சிறுநீரகத்தில் எந்த விதமான நச்சுக்களும் இல்லாமல் சிறுநீரகத்தை சுத்தமாக சுத்திகரிக்கும். சிறுநீரகத்தில் கற்கள் வராமலும் நீங்க பார்த்தீங்கன்னா தடுக்கலாம். ஸோ சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்திக்கிறதுக்கும் கூடவே நீங்க முளைக்கட்டிய பச்சை பயிர்களை எடுத்துக்கலாம். முட்டைகோஸை நீங்க சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறது எடுத்துக்கலாம் மக்களே. முட்டைகோஸ் மிகவும் சிறந்த காய்கறி. இந்த காய்கறி சிறுநீரக இயக்கத்தை சீராக வைக்கிறதுல முக்கிய பங்கு
பங்கு வகிக்குது. எனவே இந்த மாதிரி காய்கறிகளை உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அடுத்ததான் ஆப்பிள் பழங்களை நீங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஆப்பிள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக இருக்கிறதோடு ரத்தத்தை சுத்திகரிக்கும், சிறுநீரகத்தையும் சுத்தமாக சுத்திகரிக்கும். எனவே நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிடுவது ரொம்ப நல்லது. ஒரு கூற்று இருக்கு, அதாவது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா நம்ம டாக்டர்கிட்ட போகவே வேணாம் அப்படின்றதெல்லாம் உணவு நிபுணர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஆப்பிள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியம், சிறுநீரகம் சுத்திகரிக்கப்படும், ரத்த ஓட்டம் தடையில்லாமல் இருக்கும், ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். ஆலிவ் ஆயிலை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சுத்தமடைய, சிறுநீரகம் செயல்பாடுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆலிவ் எண்ணெயை எடுத்துக்கலாம். இந்த ஆலிவ் எண்ணெய் இதயத்திற்கு மிகவும் சிறந்தது. மேலும் ஆலிவ் ஆயில் உங்களுடைய ஃபேட்டி ஆசிட்கள் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைப்பது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. எனவே சமையலில் ஆலிவ் ஆயிலை நீங்கள் பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. வெங்காயத்தை நீங்கள் சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க எடுத்துக்கலாம் மக்களே. வெங்காயத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரக கற்கள் வருவதை இயற்கையாகவே உங்களால் தடுக்க முடியும். உங்களால் அந்த சிறுநீரக கற்களையும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிடலாம், உங்களுக்கு அதை குறைச்சிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது என்ன பண்ண முடியும்னா மேலும் சிறுநீரகத்தை சுத்தமாகவும் வைத்துக் கொள்வதற்கு வெங்காயம் உதவிகரமாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் வெங்காயம் சாப்பிடலாம். ஸோ இது தவிர திராட்சை, முட்டையுடைய வெள்ளைக்கரு, மீன் போன்ற உணவுகளையும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை சாப்பிடக்கூடிய உணவுகளில் உப்பை குறைவாக சேர்த்துக் கொள்வதன் மூலமாக சிறுநீரகத்தை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். ஸோ சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி அந்த உணவுகளில் நீங்கள் சாப்பிடாம தவிர்க்கிறது நல்லது. சிறுநீரகம் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கு, சிறுநீரகத்தை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரகம் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இருக்கும். வந்திருந்த பிரச்சனையும் உங்களுக்கு குணமாயிடும். குறிப்பாக சிறுநீரக கற்கள் உங்களுக்கு வெளியேற்றப்படும். முன்னாடியே சிறுநீரக கற்கள் வராமலும் தடுக்கிறதுக்காக இந்த உணவுகளை நீங்கள் தவிர்க்கிறதும், குறிப்பிட்ட ஒரு சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறதும் உங்களுக்கு ஆரோக்கியம் தரும். ஸோ அந்த வகையில் சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி மக்களே.